ஃபாதர் போய் வாங்குங்க. சர்ச்சுக்கு தேவையான பெஞ்சு சேர் எல்லாம் கொடுக்குறாங்க ஃபாதர், சும்மா விட்டுறாதீங்க. போய் வாங்குங்க ஃபாதர் சீக்கிரமா. நான் வாங்கிட்டேன்ப்பா, எல்லாம் இலவசமா வாங்கிட்டேன்ப்பா நானு. ஹே வாய்மா, நில்லுங்கம்மா. யாருமா நீங்க? என் பேர் மரியாள். அப்படிங்களா? என்னது இது கையில பெரிய பாட்டில் வச்சுனுற? இதுவா லாமிச்சை தைலம். விலை உயர்ந்ததுப்பா, நல்ல வாசனையா இருக்கும், கலப்படமே இல்லாதது. இது 320 கிராம். 320 கிராம்? அப்போ ரொம்ப விலைக்கு விற்பீங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்லப்பா, இத ஆண்டவருடைய காலடியில பூசி என் கூந்தலால தடவ போறேன். கூந்தலால தடவ போறீங்களா? ஆண்டவர் காலையா? ஏமா தெரியுதா உனக்கு எதனா? போய் நல்ல வேலைக்கு வித்து வீட்டுல இருக்கிற கிறிஸ்மஸ்க்கு நல்ல செலவு பண்ணு. இத போய் விக்கிறேன்னு சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லாதப்பா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே லாமிச்சை தைலத்தையே. ஏமா என்ன விவரம் கெட்ட பொம்மனா இருக்குமா? இத போய் இலவசமா கொடுக்குதான். எனக்கு அதெல்லாம் இல்லப்பா. எனக்கு பெறுவதில் இன்பம் கொடுப்பதில் இல்லை, பெற்றேன் பெற்றேன் இலவசமாய். பெறுவதில் இன்பம் கொடுப்பதில் இல்லை, பெற்றேன் பெற்றேன் இலவசமாய். நில்லுங்க நில்லுங்க, நான் இந்த ஏரியாவில் உங்களை பார்த்ததே கிடையாது. யார் நீங்க? நான் சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு. நான் ஒரு லேவியர். என்ன பர்னபாவுன்னு கூப்பிடுவாங்க. என்னது பர்னபாவா? ஏமா ஸ்டைலா அஜித் விஜய்லாம் பேர் வைக்க மாட்டியா? அது நான் பர்னபா. அந்த பெயருக்கு ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர்னு அர்த்தம். சரி சரி இருக்கட்டும். இப்ப யார ஊக்குவிச்சுட்டு வர்றீங்க? அதுவா, என் நிலத்தை முழுவதும் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதருக்கு காலடியில வச்சுட்டு வரேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொத்தத்தையும் வித்துட்டு திருத்தூதர் காலடியில வச்சுட்டீங்களா? லேண்ட் விற்கிற விலைக்கு எல்லாத்தையும் வித்துட்டு வந்திருக்கிறீங்க. இதுல வேற சந்தோஷமா இருக்கா? எதனா தெரியுதா உங்களுக்கு? ஆமா, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, நான் அவருக்கு இலவசமா கொடுத்துட்டு வரேன். ஏன்னா கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே நிலத்தை தேவனுக்கே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தே நிலத்தை தேவனுக்கே. லேண்டோட வேலை இப்ப தெரியல, மொத்தத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. குளத்தூர் பக்கமா வா, எவ்வளவு கோடி கணக்குல போகுது பாருங்க. எங்க வந்திருக்கோம்? சீதியா நகரம். சாரி பார்த்து அட்ரஸ். யார் இந்த அம்மா சுள்ளிகளை பொறுக்கிட்டு இருக்கு? ஏமா யார்மா நீ சுள்ளி எல்லாம் பொறுக்கிட்டு இருக்க? நான் தான் சாரிபாத்ல வாழ்ற விதவைங்க. அப்படியா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எலியான்ற இறைவாக்கினர் கொஞ்சம் அப்பமும் தண்ணீரும் கொண்டு வர சொல்லி சொன்னாருங்க. ஆனா என்கிட்ட அப்பம் ஏதும் இல்லைங்க. பானையில கொஞ்சம் மாவும் கலையத்துல கொஞ்சம் தண்ணியும் தாங்க இருக்கு. ஆனா அவர் என்கிட்ட சொன்னாரு, நீ சொன்னபடி செய்யின்னு கட்டளையிட்டாருங்க. அதனால இலவசமா கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் இந்த சுள்ளிகள் எல்லாம் பொறுக்கிட்டு போறேங்க. எல்லாரும் இலவசமா கொடுக்குறேன்றீங்க. சாப்பாடு நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டா உன் பிள்ளைய நீயும் எப்படி பழப்பு நடத்துவீங்க? ஒரு காலமும் இல்ல. ஆண்டவருடைய வாக்கு பெருசு. ஆண்டவர் நாட்டில் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் இருக்கிற மாவும் களஞ்சியத்தில் இருக்க எண்ணெயும் ஒருபோதும் குறையாது. ஏன் தெரியுமா? கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் அப்பமும் தண்ணீருமே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் அப்பமும் தண்ணீருமே. எல்லாம் தீர்ந்து போய் ரேஷன் கார்டில் நின்னாதான் இந்த அம்மாவுக்கு புத்தி வரும். எவ்வளோ பாருங்க இருக்கிறதெல்லாம் கொடுக்குறாங்களாம். இந்த
தியேட்டர் நகரத்துல வாடகை வசூல் பண்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இதுல சொந்தக்காரன் நண்பர்கள்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து வாடகைய தரமாட்டேங்கிறான். போய் இன்னைக்கு ஒரு வசூல் பண்ணிடுவோம். லிடியா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? ரொம்ப நல்லா இருக்கு. உங்க காமன் பிசினஸ்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. உங்க வீட்டுக்கு நிறைய கூட்டம் வருது, நிறைய பேர் வந்து போறாங்க. அவங்களாம் பவுலோட கூட்டத்தை சேர்ந்தவங்க. ஆண்டவருடைய வார்த்தைய சொல்ல வந்திருக்காங்க. அவங்களுடைய வார்த்தையை கேட்டு நானும் என் குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் மனம் மாறி கடவுளை ஏற்றுக்கிட்டோம், திருமுழுக்கு வாங்கியிருக்கிறோம். அவங்களோட வார்த்தை இலவசமாக நம்மளுக்கு கிடைக்குது. அதனால தான் நான் தான் கட்டாயப்படுத்தி அவங்கள தங்க வச்சிருக்கிறேன். பரவாயில்ல, எல்லாம் மனமாறி மேல் மாடியில தங்க வச்சிருக்கிற. எவ்வளவு வாடகை வாங்குற? வாடகைலாம் ஒன்றும் வாங்கலைங்க. அவங்களோட வார்த்தை நம்மளுக்கெல்லாம் இலவசமாக கிடைக்கணும்ட்டு நான் தான் அவங்கள கட்டாயப்படுத்தி தங்க வச்சிருக்கிறேன். என்னம்மா நீ என் பழப்புல மண்ணை போட்டுருவ போல இருக்கு. நானே நிறைய வாடகை வாங்கலான்னு வந்திருக்கிறேன். நீ நம்ம வாடகையை வாங்க மாட்டேன்ற. ஒரு 10,000 ரூபாய் வாடகை வாங்கு. அதெல்லாம் வேணாங்க. கடவுளோட வார்த்தைக்காக இலவசமா கொடுத்துருக்கிறேன் நான். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் வீட்டை தேவனுக்கே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் வீட்டை தேவனுக்கே. இந்தம்மா நம்ம பொழப்புல மண்ணவாரி போட்டுரும் போல இருக்கு. இது வாடகை வாங்கலன்னா நாளைக்கு என் வீட்டை வந்து வீடியா கேட்பான். இல்லலாம் நமக்கு வேண்டாம்பா. பா, இந்த கெனசரு காற்று பகுதி இருக்கே, அப்பப்பா என்ன இருக்குதா இருக்கு. பாப்பா நில்லுங்கப்பா. யாருப்பா நீங்க? என் பேர் பேதுருங்க. சரி, போட்டை நிறுத்துங்க. நானும் ஏறி அண்ணனை பக்கம் போகணும். இந்த போட்டை இயேசுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். மக்களுக்காக கற்பிக்க வேண்டும் என்று இந்த போட்டை சிறிது தள்ளும்படி கேட்டுக்கொண்டாருங்க. அதனால தள்ளலாம்னு வந்திருக்கேங்க. அப்படிங்களா? சரி, இலவசமா அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா உன் பழப்பு என்ன ஆகுறது? என் குழப்ப பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஏன்னா ஆண்டவருக்காக இலவசமா கொடுக்கறதுனால எனக்கு ஏதோ என் மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்குதுங்க. அதனால இந்த ஆண்டவருக்காக இந்த நானும் இலவசமா கொடுத்ததுனால ஏதோ மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்காங்க. இது இலவசமா கொடுத்ததுக்காக சந்தோஷப்படுறேன். இலவசமா கொடுத்தா எல்லாம் சந்தோஷமா ஆகாது. கொஞ்சம் உன் பொழப்பையும் பாரு. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் ஒட்டை இயேசுவே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் படகு இயேசுவே. என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாம் ஒரே பாட்டா பாடி கொடுப்பதில் இன்பம்ன்றாங்க. ஏதோ புது பாடம் ரிலீஸ் ஆயிருக்குது ஃபாதர். அதான் நம்ம ஆலயத்துக்குள்ள போவோம். இது இந்த உண்டியலை யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ, ஏப்பா பாரு டொப்புக்கு டொப்புக்கு. யாரும் நோட்டா போட மாட்டீங்களா? அது என்ன 1 ரூபாய் 2 ரூபாய் காயினாவே போட்டுன்னு இருக்கிறீங்க? ஏமா யாருமா நீங்க? நான் வறுமையில வாடுற ஒரு கைம்பெண்ணுங்க. வறுமையில வாழ்றன்னு தெரியுது. அது நான் போய் லொட்டுக்குன்னு உள்ள போடுற. நீ வச்சு உன் பொழப்பு நடத்த வேண்டியது தானே. நானும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க தாங்க வந்தேன். நானும் என் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதற்காக தாங்க வந்தேன். ஏன் தெரியுங்களா? கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேனில் எல்லாம் தேவனுக்கே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேனில் எல்லாம் தேவனுக்கே. பாத்தீங்களா, ஒண்ணுமே இல்ல. இந்த அம்மா போய் காணிக்க போடுறாங்களாம். இருட்டும் ஒன்றும் இல்லைன்னா தெரியும். யார் இவங்க? ரொம்ப அழகா வீட்டெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஏமா யாருமா நீங்க? நானா சூனையும் பெண்ணுமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடு கட்டுறேன். ஏன் தெரியுமா? எலிசாங்கிற இறைவாக்கினர் நம்ம ஊருக்கு வருவாங்கல்ல. ஆமா. அவர் வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல உணவு அருந்திட்டு போங்கன்னு நான் வற்புறுத்தி கேட்டேன்னா, அவங்க இந்த வழியா வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல தான் உணவு அருந்திட்டு போவாங்க. அதனால என் கணவர்கிட்ட
என்ன சொன்னேன்னா, நம்ம வீட்டுக்கு வர அந்த கடவுளின் அடியார் புனிதர் என்று நினைக்கிறேன். அதனால நம்ம வீட்டின் மேல் தளத்துல ஒரு சிறு அறை கட்டி அதுல மேஜை, படுக்கை அறை, விளக்கு, நாற்காலி எல்லாம் தயார் பண்ணி வைக்கலான்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க இந்த வழியே வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல வந்து தங்கிட்டு போவாங்கல்ல, அதுக்காக தான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, சரி தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆனா எவ்வளவு வாடகை கொடுப்பீங்க? இல்ல 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 இல்ல, கடவுளின் புனிதருக்கு கொடுக்கறத நான் இலவசமாவே கட்டி கொடுக்கிறேன். இலவசமாவே நான் கட்டி கொடுக்கிறேன். ஏனெனில் கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, கட்டினேன் தலத்தை தேவனுக்கே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, கட்டினேன் தலத்தை தேவனுக்கே. இந்த மாதிரி வீடு நமக்கு கிடைக்காம போச்சு பாருங்க. 12,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். நாங்க ஒரே குதூகலம் கொண்டாட்டமாக இருக்கு. வணக்கம், யார் நீங்க? நான் தான் அரசன் தாவீது. வணக்கம் ராஜா. என்ன ராஜா, ஒரே குதூகலம் கொண்டாட்டமா இருக்கு. அரசருக்கு பிறந்த நாளோ? இல்லை இல்லை, என் மகன் சாலமோன் கடவுளுக்காக ஒரு தேவ ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்டவிருக்கிறான். பரவாயில்லைங்களே, அப்ப நிறைய செலவாகும்ல? ஆமா, அந்த செலவெல்லாம் நான் முன்கூட்டியே எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருக்கிறேன். பரவாயில்ல ராஜா, நிறைய செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டுறீங்களே, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? தேவையான பொன், வெள்ளி, மாணிக்க கற்கள், கோமேத கற்கள், இரும்பு, வெண்கலம், மரைப்பலகை எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருக்கிறேன். இதெல்லாம் இலவசமா கொடுத்தீங்களா? ஆமா, இலவசமா ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அவருக்கு இலவசமாக தருகிறேன். ராஜா, இதை என்கிட்ட கொடுத்தா 7 ஜென்மத்துக்கு நான் வாழ்வேன். நீங்க போய் இலவசமா ஆலயத்தை கொடுத்துருக்கீங்க. இல்லை இல்லை, நான் கடவுளுடைய இருதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவன். ஏன்னா கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் எல்லாம் ஆர்வமுடன். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் எல்லாம் ஆர்வமுடன். எல்லாம் இலவசமா கிடைக்கும் போது இவங்கெல்லாம் இலவசமா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. என்ன ஆவாங்களோ இவங்கெல்லாம். இலவசம் இலவசம், கிருபை இலவசம் இலவசம் இலவசம், ஆசீர்வாதம் இலவசம் இலவசம் இலவசம், நித்திய வாழ்வு இலவசம் இலவசம். வாரீர் என் அன்புக்குரியவர்களே, எதையெல்லாம் ஆண்டவருக்கு நீங்க கொடுத்தீங்களோ இதே ஆண்டவர் அழைக்கும் இந்த வானகத்திற்கு உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். இலவசமா கிருபை என்னென்னமோ கொடுக்குறாங்களாமே. இரு நான் போய் அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னால உள்ள